Hey guys, welcome to Tamil Spidey. இன்னைக்கான வீடியோல என் கையில ஒரு டிசி மோட்டார் இருக்கு. இந்த மோட்டாரை பிரிச்சு இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மோட்டாரை பாத்தீங்க அப்படின்னா இங்க முன்னாடி ரெண்டு கம்பி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு கம்பினா நம்ம டிசி இன்புட் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா இந்த மோட்டார் ரன் ஆக ஆரம்பிக்கிறோம். முதல்ல நம்ம இதோட பேக் கவரை ரிமூவ் பண்ணிக்கலாம். பேக் கவர் ரிமூவ் பண்ணிட்டோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும் நம்ம கொடுக்குற பவர் சப்ளை வந்து இந்த ரெண்டு பின்னுக்குமே இன்புட்டா உள்ள வரும். நெக்ஸ்ட் இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கம்பியில காயில் சுத்தி வச்சிருக்காங்க. இந்த காயிலுக்கு நம்ம கொடுக்குற பவர் சப்ளை என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த லைன்ஸ் வழியா இந்த காயில்ஸ்குள்ள போகும். அடுத்து இதுக்குள்ள என்ன இருக்குன்னா ரெண்டு மேக்னெட்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு மேக்னெட்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா இந்த மோட்டரை ரொட்டேட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதையும் இப்ப வெளியே எடுப்போம். இப்போ இந்த ரெண்டு மேக்னெட்ஸையும் வெளியே எடுத்துக்கிட்டோம். இந்த ரெண்டு மேக்னெட்ஸும் உள்ள டைட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்க ஒரு கிளிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த மேக்னெட்ஸை டைட்டா நம்ம ஃபிட் பண்ணியிருக்கிறதுக்காக இந்த கிளிப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த மோட்டர்ல இருக்கிற எல்லா பார்ட்ஸையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த பார்ட்ஸ் எல்லாம் வச்சு இப்போ நம்ம இந்த மோட்டர் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். இப்போ நான் இங்க பண்ணி வச்சிருக்க செட்டப் இந்த மோட்டார் எப்படி ரன் ஆகும் அப்படின்றத டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக தான். இந்த மோட்டார்ல இருந்த எடுத்த ரெண்டு மேக்னெட்டையும் நான் ரெண்டு சாக் பீஸ்ல கம் போட்டு ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் இதுல இருந்து எடுத்த காயில ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டா வச்சிருக்கோம். இந்த காயிலுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக இதுல இருந்த கேப்பை இங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காயிலுக்கு பவர் சப்ளை கொடுக்க போறோம். நம்ம எப்போ இந்த காயிலுக்கு பவர் சப்ளை கொடுக்குறோமோ அப்போ இந்த காயில் எனர்ஜைஸ் ஆகும். அப்போ இதுல கொஞ்சம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். இப்போ என்கிட்ட இருக்க மேக்னெட்ஸை நான் இது பக்கத்துல கொண்டு போனேன் அப்படின்னா இது வந்து நமக்கு ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ரொட்டேட் ஆகல, ஏன்னா நான் ஒரு மேக்னெட் தான் வச்சிருக்கேன். இப்போ நான் ரெண்டு மேக்னெட்டையும் இது பக்கத்துல கொண்டு போனேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். டிசி மோட்டார் இப்படி தான் ஒர்க் ஆகுது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.